அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஓதக்கூடிய பாடம் முக்தசர் ஹுதூரின்னு பேர். அதுக்கு பென்சில் எடுத்துட்டீங்களா? என்ன பேரு? முக்தசர் ஹுதூரி. இது ஃபிக்ஹுடைய கிதாப். என்ன கிதாப் இது? ஃபிக்ஹுடைய கிதாப். ஃபிக்ஹுடைய கிதாப்னா என்ன அர்த்தம்? மார்க்க சட்டத்துடைய கிதாப். மார்க்க சட்டத்துடைய கிதாப். மார்க்க சட்டத்துடைய கிதாப்ல நமக்கு ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி இந்த மாதிரி 4 மூத்த உலமாக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க? மார்க்கத்துடைய விஷயங்களை சட்டமாக பிரிச்சு கொடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? அந்த கிதாப் தான் அந்த சம்பந்தப்பட்ட மசாயில்கள், சட்டங்கள் இந்த கிதாப்ல சொல்லுவாங்க. இந்த கிதாபுடைய பேர் என்ன? ஹுதூரி, முக்தசர் ஹுதூரி. இந்த கிதாபுடைய ஆசிரியருடைய பேர் அஹ்மத். என்ன? அஹ்மத். ஹுதூரி எதற்கு சொல்லுவாங்க? ஏன் கிதாபுக்கு ஹுதூரி பேர் வந்துச்சுன்னா அவங்களுடைய ஊருடைய பேர் ஹுதூரி. ஆனால் இந்த கிதாபுக்கு பேர் ஹுதூரி. புரிஞ்சா? வளர்ச்சா? இவ்வளவுக்கு போதும் நினைக்கிறேன். இமாம் இந்த கிதாபுடைய ஆசிரியர் பிறந்தது எப்போன்னு கேட்டா 362வது ஹிஜ்ரி. எவ்வளவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு 362வது ஹிஜ்ரியில பிறந்தார். புரியுதா? பாடத்துக்கு போலாமா? இதுக்கு மேல அதிகமா இவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னா அது ரொம்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பாடம் பாருங்க. கிதாபு தஹாரத்தி இருக்கா? கிதாபு தஹாரத்தி சிம்பிளா பாத்தீங்கன்னா தஹாரத்தி 2 கலிமா இருக்குது. 2வது கலிமாவுக்கு ஜர் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப நம்ம ஏற்கனவே அவாமில்ல படிச்சோம் முதாஃபிலை. எது முதாஃபிலை? தஹாரத்தி என்பது முதாஃபிலை, கிதாபு என்பது முதாஃப். கிதாபுனா பாடம், தஹாரத்தினா சுத்தத்துடைய பாடம். புரிஞ்சுங்களா? சரி, இப்ப அப்படியே கீழே வாங்க. என்ன இருக்கு பாருங்க. கால் அல்லாஹு தஆலான்னு இருக்கா? காலா என்பது ஃபேல், அல்லாஹு என்பது ஃபாயில். காலா என்ற ஃபேலு அல்லாஹு என்ற ஃபாயிலுக்கு ரஃபா கொடுத்திருக்கு. காலா என்பது ஆமில், அல்லாஹு என்பது மாமூல். ஏற்கனவே நம்ம அவாமில்ல படிச்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவாமிலா இருக்கட்டும், மீசானா இருக்கட்டும், கிராத்துல் வாதிஹாவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் திரும்ப திரும்ப ரிப்பீட் வந்துகிட்டே இருக்கும். அவாமிலையும் மீசான்லயும் சட்டங்கள் இருக்கும், நஹூசர்ஃபுடைய சட்டங்கள் இருக்கும். கிராத்துல் வாதிஹா அந்த சட்டங்களை பயன்படுத்தக்கூடிய இடம். இது பாருங்க, அரபி கிதாப். இதுதான் அரபி கிதாப். இங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். விளங்குச்சா? காலா என்பது மாதி. காலானா என்ன? சொன்னார்கள். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட்டுல ஒரு புக், ஒரு நோட்டை போட்டு காலா அதுல சொன்னார்கள், யகூலு சொல்கின்றார்கள், சொல்வார்கள், முஸ்தக்பில் முதாரி. புரிஞ்சுங்களா? சரி. கால அல்லாஹு தஆலா அல்லாஹ் கூறுகின்றான், கூறினான். தஆலா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? உயர்ந்தவன். வளர்ச்சா? சரி, இப்போ ஒரு ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலூ வஜூஹக்கும் வஅய்தியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹூ பிருஊஸிக்கும் வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன் இருக்குதா? குர்ஆன் படிக்க தெரியல? சரி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ சுருக்கமா முஃமின்களே. முஃமின்கள்லாம் யாரு? அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவங்க. ஈமான் கொண்டவங்க தானே? நீ ஈமான் கொண்டவங்க தானே? ஓ ஆத்தா, நீ நான் கூட நீ கூட ஈமான் கொண்டவங்க தானே? ஆனா அவங்க வேற மாதிரி இருக்காங்க. அல்லாஹ் காப்பாத்துது, தொழுவுன்னு பார்த்துங்க. சரி, கணவனா நம்முடைய பொறுப்பை சொல்றோம். நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்றது? சரி, ஈமான் கொண்டு வருங்க. யாரு? யாரெல்லாம் அல்லாஹ்வின் ஈமான் கொண்டு இருக்காங்களோ அத்தனை பேருக்கு இது சட்டம். என்ன? இதா படிச்சிருக்கீங்க, தெரிஞ்சுமா? அப்பொழுது குந்தும் தர்ஜுமா சொல்லணும். குந்தும்னா நீங்கள் எழுந்தால். இப்போ இது குந்தும் என்பது இஸ்மா ஃபேலா ஹர்ஃபா. டக்குன்னு சொல்லணும். ஃபேல மாதி. காமா காமா காமு
காமத் காமத்தா கும்னா கும்த கும்துமா கும்தும் ஜமா முசக்கர் ஹாதிர். புரிஞ்சா? நீங்க எழுந்தால் எங்கிருந்து எதுக்காக எழுந்தால் இல்ல சலாத்தி விழித்தால் சலாத்துல என்ன தொழுக தொழுகைக்காக நீங்கள் விழித்தீர்கள் என்று சொன்னால் ஃபஹ்சிலு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ செய்யறோம். நம்ம அத்தாவர் என்ன பண்றாரு? ஏதோ தப்பிய போறாரு, ஜுப்பா போறாரு, வர்றாரு. அல்லாஹ் சொல்றான் ஃபஹ்சிலு. ரசல யக்சிலுனா கழுவுறது. ஃபஹ்சிலு நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். இது என்ன? இஸ்மா பேரா அர்த்தா? கேள்ல மாதியா முதாரியா அம்ரா நஹியா? நீங்கள் அம்ரு நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள் கட்டளை. ஜமா முசக்கர் ஹாதிர் நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். உஜூஹகும் உஜூஹுன்னா வஜுஹுன் என்ற வார்த்தைக்கு பன்மை. வஜுஹுன்னா முகம், வஜுஹுன்னா முகம், உஜூஹுன்னா முகங்களை, குன்னா உங்களுடைய. படிக்கலையா? கா குமாக்கும் கீ குமா குன்ன ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமா ஹுன்ன கா குமாக்கும் கீ குமா குன்ன. இப்படின்னு பார்த்தாங்கன்னா வளர்றான்னு நினைப்பாங்க. யார் வளர்றான்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் வளர்ச்சிட்டு இருக்காங்க, அவங்கதான் வளர்ற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம இல்ல. 2:30 மணிக்கு சாப்பிடாம பசிய பாட வச்சுட்டு இருக்கேன். இது உங்களுடைய லைஃப், உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய ஃபியூச்சர் வாழ்க்கை படம் இல்ல. புரியுதா? பாடம். உத்யோகக்கும் உங்களுடைய முகத்தை என்ன பண்ணுங்க? கழுவுங்க, கழுவி கொள்ளுங்க. ஐதியக்கும் எதுன்னா கை, ஐதினா ஜமா பண்ணு உங்களுடைய கைகளை. முதல்ல எல்லாம் என்ன சொன்னா? முகத்தை கழுவுங்க. ரெண்டாவது என்ன சொன்னா? கைகளை கழுவுங்க. இதை மராத்தியத்தி, மராத்தியக்குன்னா இந்த இடம் குழந்தை இதுவரை கழுவுங்க. அப்போ நானும் என்னை போன்றவர்களும் செய்யற ஒவ்வொரு நாங்களா செய்யல, படைச்ச ரப்பு செய்ய சொல்றா. புரியுதா? ஏதோ முல்லாக்கள் சொல்றாங்க, அஜரத்துன்னு சொல்றாங்க அவங்க வயிற்று பொழப்புக்காக. உலகத்திலேயே அடிச்சு சொல்ல முடியும். நீங்க ஃபாதருக்கு சம்பளம் லட்சக்கணக்கில், பூசாரிக்கு சம்பளம் ஆயிரக்கணக்கில், ரொம்ப 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 குறைவா வாங்கிட்டு சம்பளம் குறைவா வாங்கி கொண்டு வேலை செய்யற ஒரே கூட்டம் எங்களை மாதிரி உலமாக்களுடைய கூட்டம் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், சொல்றோம், யூடியூப்ல போவோம், நமக்கு இறந்த பிறகும் யாருக்காவது பலன் தரும். குழுவுபடுத்துறானுங்க, படுத்துறாங்க இல்லையா? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணுவானுங்க. ஆனா அதற்கு சம்பளம், உன் அப்பனுக்கு சம்பளம் என்ன? 15,500. பாடத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைப்ப. சம்பளம் நல்லா இருந்தாதான் நான் நல்லா சாப்பிட முடியும், நல்லா சாப்பிட்டாதான் சேவை செய்ய முடியும். புரியுதா? என்ன இதுலதான் உன வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிக்க வைக்கிறேன், இல்ல வேற. சரி, எனக்கு பெருமையே கிடையாது. உன் விருப்பத்துக்காக படிக்க வைக்கிற, எனக்கு அந்த கவலைதான் இருக்குது. இதுதான் தேவை. சரி, உஜுவாக்கும் ஐதியக்கும் உங்களுடைய கைகளை கழுவுங்க, உங்களுடைய முகங்களை கழுவுங்க. கைகள் என்ன? மராத்திய மிருப்பக்குன்னா முழங்கை, முழங்கை வரை. இலானா வரை. இலா ஜர் கொடுத்திருக்கா? இலால் மராத்தியத்தி. இலா ஆவிலே ஹர்ஃபு மராத்தியத்தி இஸ்முக்கு ஜர் கொடுத்திருக்குது. விளங்குச்சா? வம்சஹூ ரூசிக்கும். அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க? வம்சஹூ நீங்க மசா செய்யுங்க. மசாலா தெரியல தலைக்கு. ரூசிக்கும் உங்களுடைய தலைகளுக்கு மசா செய்யுங்க. அப்ப வம்சஹூ இஸ்மா பேலா ஹர்ஃபா. நீங்கள் மசா செய்யுங்கள். அம்ரு ஜமா முஸக்கர் ஹாதிர். விளங்குச்சா? வாரிஜுலக்கும். அப்புறம் என்ன பண்ணுங்க? ரிஜுலுன்னா காலு, ரஜுலுன்னா மனிதன், ரிஜுலுன்னா காலு, அர்ஜுன்னா உங்களுடைய கால்களை கழுவுங்க. காபைன்னா கணுக்கால். கணுக்கால்னா தெரியுதா? ஒரு பெண்ட் இருக்கும் பாரு, ஒரு வீங்கி இருக்கு பாரு, கணுக்கால். கரண்டை கால் சொல்லுவாங்க. கரண்டை கால் வரை உங்களுடைய கால்களை கழுவுங்க. எத்தனை விஷயத்த சொல்லியிருக்காங்க? முகத்தை கழுவுறது முழுமையா, 2 கைகளை முழங்கை வரை கழுவுறது, 3வது தலைக்கு மசா செய்யறது, 4வது கணுக்கால் வரை கரண்டை கால் வரை என்ன செய்யறது?
காலை கழுவுறது. 4 தான் ஃபர்து ஒவ்வொரு, தெரியுமா? 4 தான். ஒருத்தர் நேரா போய் இந்த 4 மட்டும் செஞ்சாலும் ஒவ்வொரு ஆகுமா ஆகாதா? ஏன் ஆகும்? அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்கு மேல எவனுமே கிடையாது. யாரா இருக்காங்களா? அவருக்கு இருக்காரா? இமாம் இருக்காரா? யாருமே அல்லாஹ்வுக்கு மேல கிடையாது. அல்லாஹ்வுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இருக்காங்க. அதுக்கு மேல யாருமே கிடையாது. புரிஞ்சா? பாடம் புரிஞ்சிருச்சா? அப்ப எவ்வளவு ஃபர்து? 4 ஃபர்துகள். இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த 4 ஃபர்துகளை கண்டிப்பாக ஒதுல செய்யணும். அப்போ வாய்க்கு குளிக்கிறது, பிஸ்வாக் செய்யறது, மூக்க சுத்தப்படுத்துறது, காதுகளை, இதெல்லாம் சுந்தர் பின்னாடி அடுத்தது வரும். புரிஞ்சா பாடம்? ஏதா போட்டு இருக்குதா நடத்துறதுல? சரி. அல்லாஹ் நம்ம எது கேட்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். இது குதுரியுடைய முதல் பாடம். பாரு, இங்க ருஊசிக்கும்ல பி ஜர் கொடுத்திருக்குது. ருஊசி இருக்குதா இல்லையா? இல்ல, நான் பாடம் நடத்தும் போது அந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம இங்க என்ன பண்ணீங்க பாத்துக்கணும். எல்லாம் சரி.